பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்திய 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வேத வசனம் பாருங்க. நாம குற்றவாளியா மாறிடக்கூடாதபடிக்கு மற்றவங்களை நம்ம குற்றவாளின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். இந்த இடத்துல நிறைய காரியங்கள் மத்தியில ஆண்டவர் மலை பிரசங்கத்தின் மூலமா பேசுகிறார். அவர் ஜனங்களுக்கு முதல்ல அவர் பேச வரும்போது மலை பிரசங்கங்கள் சொல்லப்படும் விசேஷங்கள்ல இது முக்கியமான விஷயம். கடைசியா அவர் முடிக்கிற ஒரு அருமையான தருணம் இது. அதுதான் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்பா, நீ குற்றவாளியா மாறாம இருக்கணும்னா நீ மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்லாத. நீ அப்படி சொன்னீன்னா கண்டிப்பா நீ குற்றவாளியா போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சேரும். அல்லேலூயா. அதுதான் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். ஸோ நீங்கள் யாரை என்ன தீர்ப்பு சொல்கிறீங்களோ, இவன் இப்படி பண்ணுறான், இது சரியில்லை, இவன் பண்ணுறது சரியில்லை, இந்த பொம்பளை பண்ணுறது சரியில்லை, அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு நம்ம யாரெல்லாம் கை காட்டி யாருக்கெல்லாம் எந்தெந்த அளவு வச்சு நம்ம தப்பு, இது தப்பு, இது தப்பு நாம் காமிக்கிறோமோ அதையே தான் கடவுள் இன்னைக்கு என்ன பேசுகிறார்னா, அதே தான் நீங்களும் செய்கிறீங்க, அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் நடக்க போகுது அப்படின்னு அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் நாம் மற்றவர்களை தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை நாமே குற்றவாளிகளாய் மாற்றிக்கொள்வோமா? மாற்ற மாட்டோம். ஸோ நம்மளை நாமளே குற்றப்படுத்தி நாமளே தண்டனைக்குரியவர்களாக மாறுவோமான்னா நமக்கு நாமே எதுவும் செஞ்சுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு செய்யாமல் மற்றவங்களுக்கு செய்யும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ உன்னை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறியோ, நீ மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்காமல் இருந்தினாலே உன்னை நீ பத்திரமா பார்த்துப்ப. ஸோ நீ தீர்க்காதபடி ஞானத்தோட, அறிவோட, புத்தியோட செயல்பட வேண்டும் இந்த காலை வேளையில் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ வேத வசனத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால் ரோமர்ல வசனம் சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்களை எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஸோ உனக்கு எந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நியாயாதிபதி உங்களுக்கு முன்பதாக அவர் நிற்கிறார். நீ செய்யறது சரியானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குற்றவாளின்னு மற்றவங்களை தீர்க்கிறது கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத காரியத்துக்கு உங்களை நீங்களே உடன்படுத்தாதீங்க. குற்றம் 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 சொல்லும் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு மற்றவர்களை குற்றவாளியாக நம்ம தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்காதவங்க தான் குற்றவாளியாக அவங்க தீர்க்கிறாங்கன்னா அது சகஜம். ஏன்னா அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கேட்கல, அதனால அவங்க குற்றவாளின்னு சொல்றாங்க, அது ஓகே. ஆனால் பிரசங்கத்தை கேட்டு தேவன் தான் ரட்சகன் அறிந்து எல்லார் குற்றத்தையும் மன்னிக்கணுன்ற வசனமெல்லாம் தெரிஞ்சு நாம் மற்றவர்களை பார்த்து குற்றவாளி என்று சொல்லி நம்மை நாமே கெடுத்து கொள்ளுகிறோம். நம் சாட்சிகளை நாம் சீரழிக்கிறோம். ஸோ இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட முகமுகமாய் சொல்லுகிறார். அதுலேயும் விசேஷமாக அவர் என்ன சொன்னா, உன் சகோதரனிடத்தில் நீ இவ்வளோ மூர்க்கமாக நீ தவறுதலான காரியத்தை நீ ஏன் நீ குற்றப்படுத்துகிற, நீ ஏன் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடும் என்று நீ சொல்லுகிறது என்ன? உன் துரும்பை எடுத்து போடு நீ ஏன் சொல்ற? உன் கண்ணில் இருக்கிற துரும்பை குறித்து நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையே. ஸோ அதை குறித்து மாத்திரமல்ல, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வசனத்தோடு பேசுகிறார். அதனால நம்ம மைண்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய கண்ணில் எப்படி இருக்கு, நம்ம பிரச்சனை எப்படி இருக்கு, நம்ம ஒழுங்கா இருக்கோமா, நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்டவங்க. ஸோ மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழக்கூடிய நாமளே மற்றவர்களுக்கு மார்க் போட்டுட்டு உட்காந்துருக்குறோம், நம்ம தீர்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம், தேவையில்லாத குழப்பத்தில் உட்காந்துருக்குறோன்னு கர்த்தர் அதை அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சகோதரனுக்கு விரோதமாக நீ எப்படி எழுந்து நிற்ப, அதே சகோதரன் தானே பரலோகத்துக்கு நிற்பான். ஸோ அவனுக்கு முன்பதாக நீயும் குற்றவாளியாக நிற்காதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? ஸோ உன்னுடைய காரியத்தை முதல்ல சீர்படுத்து, அப்புறம் பிறருடைய காரியத்தை நீ சீர்படுத்துவ அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஸோ ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சோன்னா, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரே இடத்துல தான் நிற்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் யாரையாவது குற்றம் சாட்டுறீங்க,
குற்றவாளியின் கை நீட்டுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களிடத்துல கடுமையாய் பேசுகிறார். சத்தியத்தை கேட்கிற உங்ககிட்ட கடுமையாய் பேசுகிறார். நீங்கள் குற்றவாளி ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, ஞானமா இருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மற்றவர்களுக்கு முன்பதாக உங்களை நீங்களே கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு உங்களை நீங்கள் பத்திரப்படுத்துங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் வேத வசனத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் முகமுகமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமேன். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நீர் அப்பா வார்த்தைகளை கொடுத்து நடத்தினீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே குற்றவாளி ஆகாதபடி மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது என்பதை பேசினீர். அப்படியே ஆண்டவரே அடியேனும் சபையாரும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் கூட இருக்கட்டும். தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்துள்ளும். ஆவியானவரே உமக்கு சமூகத்துக்கு முன்பதாக சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. இப்பொழுதும் ஆண்டவரே யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் எல்லோருடைய வியாதியும் பலவீனங்களும் ஆண்டவரே எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே குடும்பங்களை கட்டளிட்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.